அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சிகரமான அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஒரு புதிய மாதத்தை தேவன் காண செய்து முதல் வாரத்திலே அவருடைய சன்னிதானத்தில் புதிய எருசலேமாய் கடந்து வந்து பரலோகத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக தொழுது கொள்ளும்படியாக அவருடைய பிரசனத்தின் மகிமையும் இங்கே காணும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். அல்லேலூயா. பாடல் வேளையிலே இயேசு மனத்திலே பிரத்யட்சமாக வானத்தில் இறங்கி வருகிறதை காமித்தார். வந்து உலாவி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவர் பற்றி உலாவி அவருடைய தேவனாயிருப்பேன் 10 மத்தியிலே அப்படியே வந்து அவர் உலாவினார். வெளிப்படுத்தல் 1:17-18 இதோ பயப்படாது, நான் மரித்தேன், சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி யோவானுக்கு வெளிப்பட்ட தேவன் நம்மையும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் எழுந்திருக்கிறார். விசேஷமாக 7 மாத காலங்களாக கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். அல்லேலூயா. 7 என்றால் பூரணம். இப்போது 8வது மாதத்திலே வந்திருக்கிறோம் என்றால் ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்ல ஆமென் வரலையா? 7 பாருங்க, ஒரு வாரத்திலே 7 நாட்கள் அது வந்து பூரணம். 7 நாட்களாக 7 மாதங்களாக கர்த்தர் நம்மை அழகாக அற்புதமாக நடத்தினார். பொதுவாக 8 என்பது ஒரு துவக்கத்தை அது குறிக்கும். அது திங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது 8வது நாள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று அவர் யூதருடைய கணக்குகளாக நான் சொல்றேன். அப்படி போலவே இந்த 8வது மாதத்திலே முதல் வாரத்தில் வந்திருக்கிற நமக்கு இது என்னது? புதிய துவக்கம் சொல்றேன். அல்லேலூயா. புதிய காரியங்களை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதிராளிலும் நம்ம வேதத்தை கையில் இருக்கிற பரிசுத்த வேதத்தை திறந்து 3 யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 331வது பக்கம் 1-2 வசனங்களை ஒருவர் எழுதினென்று சத்தமாக வாசிக்கிறார். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்பது. பரலோக பிதாவே, இதனாலும் இந்த திருவசனத்தை உள்ளத்தில் போட்டி இதை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீர் எண்ணினீர். உமக்கு நன்றி. இந்த வேளையில் ஆவியானவர் பேசும், அடியனை மறைத்து வெளிப்படுத்தும். என் கரத்தின் எல்லாம் உன்னை மூடி என் வாயின் வார்த்தையால் உன்னோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய இயேசுவின் மூலம் வருகிறோம் பிதாவே. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 1-2 வசனங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். சத்தம் அல்லேலூயா. 8வது மாதத்தில் புதிய துவக்கத்தில் போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆத்துமாவின் வாழ்வை இந்த வேளையிலும் கர்த்தரோடு பேச விரும்புகிறார். சரீரம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஆனா உள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆத்துமாவின் வாழ்வை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அது எல்லாவற்றிலும் ஒரு சில காரியத்தை மாத்திரம் இல்லை, இந்த ஆத்துமா மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழும்படியாக. சரீரத்துக்கு அது வேறங்க. சரீரத்திலே பலவிதமான வேலை செய்கிறோம், சரீரத்திலே உழைக்கிறோம். சரீரம் நாம் சாப்பிடுவதற்கு மனைவி பிள்ளைகள் அவர்கள் வாழ்வதற்கும் லிவிங் லைஃப் நாம் உழைக்கிறோம். ஆனால் இந்த ஆத்துமாவுக்காக நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் நாம் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவனே என்று சொல்லி அதை பார்க்கிறோம். யார் இந்த பிரிய
பிரியமானவர். ஆமென். ஒன்றாம் வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது, வாசிங்க. பின்னாடி வாலிபர் யாரோ ஒரு வாசிங்க. 1 வசனம் வாசிங்க. தப்பி வாசிங்க. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. வாலிபர் ஒரு இல்ல, இஸ்ரவேலில் வருது அந்த மாதிரி தான் வாலிபர். ஆமென். பைபிள் வசீங்களா? வாசி 1 வசனம் வாசி. பாருங்க, மூப்பராகிய நான் நேசிக்கிற அருமையா வாசிக்கிறாங்க. கரையிலே தட்டுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யார் இந்த காய்வு என்றால் அவர் பிரியமானவராக முதலாவது காணப்பட்டார். அவரை தான் வாழ்த்துகிறார். ஒன்று, நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனுக்கு பிரியமாகவும் பரிசுத்தவான்களுக்கு திருச்சபைக்கும் பிரியமாகவும் சத்தியத்தின்படி, என்னதுங்க, சத்திய வேதத்தை வச்சிருக்க, ஆராதனைக்கு வந்திருக்க, திருவிழாவுக்கு போகிற முதல் வாரம் சத்தியத்தின்படி நான் 7 மாதமும் நடந்துட்டு இருப்பான். அப்படி நடக்கிறவரை தான் பிரியமானவன் என்று அவர் சொல்லுகிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக 90 எழுதப்பட்டதுங்க. இவர் பல பயணங்களை செய்கிறார். இது 3வது லெட்டர். ஆமென் சொல்லுங்க. என்ன வேதத்தினால் சொல்லுவோம், இதான் முதலாவது எழுதுறதாக சொல்லுகிறார். தேவா பரிசுத்த நாமத்திற்கு பயனுண்டாவதாக அங்கே கீழே இன்னொரு ஒரு மனிதனை குறித்து எழுதியிருக்கிறதுங்க. அது 9ஆம் வசனம். அது என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், நான் சபைக்கு எழுதினேன். வாசிங்க. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். வாசிங்க. அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் நான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது பற்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுங்க. நல்லா கவனிச்சுங்க. பிரியமில்லாத ஒரு ஆத்மாவை காட்டுகிறார். 2 பேரை காட்டுறார். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆத்மா, அது சத்தியத்துக்கு பிரகாரம் வாழ்கிறது, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் உதவியா இருக்கிறது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்க தியோத்திரேப்பு சொல்லப்பட்ட அவர சபையில் உள்ளவர் தான். நீங்கள் நான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். எந்த ஆடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒயிட்டு போட்டு தான் மாத்திரம் இல்லைங்க. இங்கே அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் சபைக்குள் இருந்து கொண்டே பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுவதும் சபைக்கு வராதபடி தடை செய்கிறதும். சில ஆவிகள் பாவம் செஞ்சுட்டு நீ அங்க போகாதீங்கிறாங்க. நம்ம பரிசுத்தமாக வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை இங்கே கூப்பிடுறோம். பாவம் செய்துட்டு நீ வாங்கட்டு அங்கே கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இங்கே இருந்து விரட்டப்பட்டவங்களா நம்ம கவனமா இருக்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஆத்மா எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், சத்தியத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும், சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு பிரியமா இருக்க வேண்டும். புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் வாக்குத்தத்த வசனங்களாக எல்லாரும் புகழ்றாங்க. தெரிஞ்ச வசனம் தான். அப்படி இல்லை. இதனுடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு தெரியவில்லை. சும்மா ஆசீர்வதித்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆத்துமா புத்தி சித்தம் நோக்கம் நிறைந்தது. இந்த ஆத்துமாவானது தேவனோடு உறவாட வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரம் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆடுகளுக்கு மாடுகளுக்கு ஆத்துமா இருக்கா சொல்லுங்க. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஆத்துமா இருக்கா இல்லையா? உங்களுக்கு தான் கேட்கிறேன். சகோதரி மாதிரி சொல்லுங்க. இருக்கா? ஆடை சாப்பிடுகிறோம், மாடு மேய்கிறது, எல்லாம் தான் சாப்பிடுறோம். அவர்களுக்கு ஆத்துமா இல்லை. தேவன் மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு தான் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் ஜீவ ஆத்மாவாக மனிதனுக்கு தான் காணப்படுகிறது. அந்த மனிதன் தான் தேவனுக்கு பிரியமாக அவன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஆத்மாவை வாழ வைத்து நிறைய தீர்க்கதரிசி கொடுக்கிறார். பாருங்க, அவங்க ஆற்று 45 நாள் உருவாக்குது தாயின் கருப்புல. எத்தனை வயசு வரல இயக்க வைத்திருக்காரு பாருங்க. ஆச்சரியங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இன்னும் அதிகமாக
நம்மை வாழ வைக்க வேண்டும் என்றால் சபைக்கும் சத்தியத்திற்கும் ஒரு பார்முலா சொல்றேன். நீங்கள் உண்மையாக இருக்கும்போது தீர்க்காட்சிப்பட்டுக்கிட்டே இருப்பார். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ரட்சிக்கவும் பட மாட்டேன், சபைக்கும் உதவியாக இருக்க மாட்டேன், தேவனுக்கும் நிறைய பேர் சீக்கிரமா எடுத்துடலாம். குடும்பங்களிலே வாழவும் முடியவில்லை. 6 லட்சம் பேர் வந்தான். எத்தனை பேருங்க? 6 லட்சம் பேர். யாரு? புருஷர்கள். உங்களை எல்லாம் சேர்க்கல, சகோதரிப்பார்களா சேர்க்கல. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தி தாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 3 பேர் 4 பேர் வச்சிருந்தான். அப்போ கணக்கு பார்த்துங்க, பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேருங்க? எத்தனை லட்சம் பேருங்க? ரொம்ப கவனமா இருக்கணும். 40 லட்சம் பேர்ல 2 பேர் தான் உண்மையா இருந்தாங்க. என்ன எப்படி சொல்றீங்க? இங்க வந்திருக்கவங்கள எத்தனை பேர் உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நான் வாழ வேண்டும், என் மனைவி பிள்ளைகள் வாழ வேண்டும், எல்லாரும் போல கால் வீடு வைத்து நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படின்னா நினைங்க. நிச்சயமா ஆத்துமா உங்களை எல்லாவற்றையும் வாழ வைப்பார். ஆத்துமா வாழ வேண்டும், சரீரம் ஆவி வாழ வேண்டும். ஆனால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க, அவர் கண்மலையாகிய கிறிஸ்துவை தண்ணீரை குடித்தார்கள், அவர் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அவர்கள் அற்புதம் அடையாளம் கண்டார்கள். மற்றவர்களையும் பார்த்தீங்கன்னா செங்கடலை திறந்தவர்களையும் பாட்டு பண்ணாங்க. காணல் வந்து விழுந்துடனே அவர்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்த வருஷமே முறுமுறுப்பு, அடுத்த வருஷமே என்னது உடனே போராட்டம். வெள்ளப்புண்டு இல்லைங்கிறான், வெங்காயம் இல்லைங்கிறான், கொண்டிக்காய் இல்லைங்கிறான். அது என்ன தெரியல, கொண்டிக்காய்னா நான் ஆராய்ச்சி பண்ணேன். எங்கள் ஊரில் கொண்டிக்காய்னா விஷம் நிறைஞ்ச சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. அந்த வேலி ஓரத்தில் இருக்கும். பெண்களுக்கு தான் தெரியும். வெங்காயம் உங்களுக்கு வெள்ளப்புண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொண்டிக்காய்னா என்னமா தெரியுமா? ஊத்து சிஸ்டர் தெரியுமா? ஒரு திருநெல்வேலியில் இருந்தாலும் சிஸ்டர் கொண்டிக்காய் யாருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒரு அம்மா சொல்றாங்க, நான் சொல்லுங்கம்மா. வெள்ளரிக்காயா? உருண்டையா? ஆனா அது கிடைக்காது. ஒருவேளை வெள்ளரிக்காயா இருக்கும், உருண்டையோ தட்டையோ. இவ்வளவு அற்புதம் செய்து வந்து எனக்கு உருண்டை வேணும் கேட்டீங்கன்னா எப்படின்னா உங்களை தான் நான் கேட்பேன். என்ன பிரதர், எவ்வளவு அற்புதம் செய்து வந்திருக்கிறார். ஆமென். அந்த போட்டு பாருங்க, அவரிடத்தில் பிரியமாக இல்லை, முறுமுறுத்தினார், விக்கிரகங்கள், உற்சாகப்பாவம் எல்லாத்தையும் செய்து கொண்டு நீ ஆத்துமா வாழ வேண்டும் என்ற ஒரு ஆத்துமா கெட்டு நடந்து தான் நீ போற. முதல் வாரத்துல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க. உண்மையை முதல் வாரத்தில் ஒரு ஆத்துமா வாழ்வதற்கு தான் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன போட்டுருங்க? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 5 வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் பாருங்க, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்தது. வனாந்தரத்திலே அவர்கள் ஐயோ, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் நல்லா புசிக்கவும் குடித்தார்கள், உட்கார்ந்து விளையாட நல்லா விளையாடினாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, மதுபானம் அடிச்சாங்க. வாசிங்க. இருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர்கள் போல ரட்சிக்கப்பட்டு விக்கிரகாராதனை. வாசிங்க. நீங்களும் ஆகாதிருங்க. வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் ரட்சிக்கப்பட்டும் தேவனுக்கு எச்சரிக்கையார்கள். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத, கணவனுக்கு துரோகம் பண்ணாத, உன் சரீரம் மறுரூபமாகாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒருவேளை தாவீதை போல மனம் திரும்ப வேண்டும். சப்போஸ் அது ஒரு பாவத்தை தவிர அறியாமல் செஞ்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. அறிந்தும் நீ பாவம் செய்கிற ஒரு ஆத்துமா வாழாது. பாவம் செய்கிற ஆத்துமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சாகும். பாவத்தின் சம்பளம் ஒரு நான் எச்சரித்தேன், கேட்கல, செத்தே போயிட்டேன், உழுந்து போயிட்டேன். பாவத்தை விட்டு அறிக்கை செய்வார், தண்ணி அடிப்பார், மறுபடியும் பாவம் செய்வார். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா சபையில் உள்ளவர், டிரைவராக இருக்கிறார், கொடைக்கானலிருந்து ஏறி இறங்கி இருக்காருங்க, வண்டியே கலந்து போச்சு.
நீதிமானுக்கு சொந்தக்காரர் தான். பல தடவை எச்சரிக்கை, நிறைய தடவை எச்சரிக்கை. ஒருத்தர் இப்படி வந்தாருங்க சபைக்கு, என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, அவர் பேர் ராஜேந்திரன், என்னுடைய நண்பர் தான். நானும் வந்து ஐபிசிக்கு 79 போனோம், மாட்டிக்கிட்டார். சாத்தான் மாட்ட வச்சுட்டான் பாவம். பேங்க் ஆபீசர், மேனேஜர், கட்ரா பேங்க் மேனேஜர். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஐபிசி போகும்போது அங்கே நானும் இன்னும் யானவர், குமர், குரு, எல்லா குருக்கள் அங்கே இருந்தோம். எல்லாமே அப்போ நாங்கள் படிச்சுட்டு அங்கே வேலையில் இருந்தோம். முதல்ல தான் அவர் தான் எங்களுக்கு சபைக்கு எனக்கு கூட்டி போனார். என்ன சொல்ல போனார், புதிய எருசலேமை வந்து பாருங்கள். ஆனால் அந்த ஆத்மா மேலே தேவன் பிரியமில்லாமல் போயிட்டார். காரணம், இந்த வேதத்துக்கு சத்தியத்துக்கும் சம்மந்தம் எல்லாம் போயிடுச்சுங்க. ஆனால் ஏன் ஆத்மா மேலே தேவன் பிரியப்பட்டு என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி இன்றைக்கு அவரையும் கூட்டி வந்தேன், தப்பிச்சிட்டான். ஆனால் ஆண்டவருடைய இறக்கம் பாருங்க, சபைக்கு புதிய சபை வந்து பாவத்தில் அறிக்கை செஞ்சார். அசுத்தாவை அவர்கிட்ட போராடியது, அவருடைய பெண்ணு நாவி போராடுது, சர்ப்பத்தின் நாவி போராடுது. விட்டுருக்காரு, என்ன பென்ஷன் அங்க, மனைவி இங்க, இவர் வேற பக்கம். இவர் இன்னொரு கூத்த கேட்டீங்கன்னா இவர் பாஸ்டரா வந்து ஊழியம் செய்யறாரு. பாவீங்களா, எப்படி ஒரு ஆத்மாவை கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார், அடிச்சுருவார். அப்படியேப்பட்டவங்களை யார் ஐக்கிய வைக்காதீங்க, உங்க ஆத்மா கெட்டு போயிடும். கொண்டு வந்து உடைக்க வச்சுட்டார். ஆச்சரியப்படுறாங்க, குடும்பங்களை ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டேன். சேர்ந்து பார்த்தா அங்க இருக்க ஆவி விட மாட்டேங்குது. வந்தாருங்க, நல்லா இருந்தாருங்க, அவங்க திருப்பி வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னா திருப்பி படுத்து விட்டார். அந்த ஊர்ல தேவையில்லை. அவர் பேர் ராஜேந்திரன். ஆத்மாவின் அறிவு இல்லை. 3 நாள் தாங்க செத்து போயிட்டார். கர்த்தர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா விட்டுறாரு. என்னை தேடினால் என்னை தேடாமல் போனால் விட்டு வைக்கிறார். அருமையான வசனம் சாமுவேல் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது தேவனை தேட வேண்டும். 15:1-4-15 கூட இருக்கு. கர்த்தரை நீங்கள் அமிதமாக என்னை விட்டு விட்டேன் என்று சொன்னார். நானும் என்றைக்கும் நல்ல வசனம், அந்த வசனம் தான், உங்களை கைவிடுவேன். என்னை விட்டு விட்டால் உங்களை தேடினால் வெளிப்படும். என்னை விட்டு விட்டேன்னா நானும் விட்டு வைக்கிறேன். நான் எதற்கு சொல்றேன்னா, இந்த வசனத்தை கூட நான் வித்தியாசமா புரிஞ்சுக்கிறேன். ஆவியானவர் பேசுகிறார். இந்த வசனத்தை எடுத்து ஆசீர்வாதம் தான். இது ஆத்மா நீ வாழ வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்திற்காக வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். ரிஸ்க்ல ஆக்கிராவை போல ராபர்ட்ரையா தேவனுடைய நீங்க உட்கார்ந்துக்கிறாங்க. ஏன் இந்த வீட்டை இன்றைக்கு ஆராதிக்க முடியாது கொடுத்துறாங்க, ஜீவனோடு அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்மா 10 பேர் வர வேண்டும். அவர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போக வேண்டும் என்றுதான் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அநேகர்கள் வந்தார்கள். இன்றைக்கு உண்மையான திருச்சபை வந்திருக்கிறபடினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை தட்டி அவரை வாழ்த்துங்க. அல்லேலூயா சத்தம் அல்லேலூயா. அத்தனை பாவம் சொல்லப்பட்டது, அதெல்லாம் விட்டுருக்கு. அப்பதான் ஒரு ஆத்மா வாழ முடியும். சிம்சோன் அழைக்கப்பட்ட அழைப்பை அவர் 7 பேர்ல அவரை ஒருத்தருக்கு புதுசா சொல்றாங்க. என்ன வேதான பெயரிடாத பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர்கள் 7 பேர். சிம்சோனை சொல்லுகிறார்கள். ஆனாலும் சில எங்களுடைய வேதாந்தம் சிம்சோன் அதில் வரமாட்டார். அப்படியாப்பட்ட தேவ மனிதன் நசரேயன் என்பதன் பரிசுத்தாவை இறங்கின உடனே வல்லமையாக ஒரே கழுது தானே எடுத்து அடிச்சார். அவ்வளவு தேவ மனிதன் எங்க போய் மாட்டினாருங்க, தெளிலாலில். நமக்கு அவர் யார் அந்த சிம்சோன், யார் அந்த சம்சன்? தேவனுடைய பார்வையிலே அவர் பிரியமா இருக்க வேண்டும், சத்தியத்திற்கு சபைக்காக இருக்க வேண்டும், தாங்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ் காரியத்தை அந்த ஆத்மா செத்து போச்சு. என்னதான் கடைசியில் அவருக்கு மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்தால் ஊழியத்தை அவர் விதமாக அவர் செய்த ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. ஏதோ சத்துருக்கள் போய் துணையிட்டு மன்னிக்கிற தேவன் கடைசி நேரத்தில் அந்த தூணு மாதிரி 100 தூணு ஏதோ கொடுத்தார். ஆனால் கண்ணு போச்சு, தரிசனம் போச்சு,
நோண்டிட்டான் தரிசனத்தை. சாத்தாட்டு நீ போனேன்னா உன் தரிசனம் நோண்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிற கரங்கள் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவனுடைய சமூகத்தில் சிங்காசனமாக இருக்கக்கூடிய முடி சிரைக்கப்படும். நம்ம கவனமா இருங்க. இந்த முதல் வாரத்திலே ஒரு ஆத்மா வாழ வேண்டும் என்றால் பாவத்தை முற்றுமாக விட்டு இந்த புதிய ஆண்டிலே நான் பரிசுத்தமாச்சு புதிய மாதத்திலே துவக்கம், புதிய துவக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்டியன் லைஃப்ல நான் சொல்றேங்க, உங்க குடும்ப வாழ்க்கையிலும் கூட நீங்க உண்மையா இருக்க வேண்டும். நான் பர்சனல் லைஃப் நான் சரியா இருக்க மாட்டேன், வெள்ளம் போட்டு என் மனைவி பிள்ளைகிட்ட உண்மையா இருக்க மாட்டேன், என் கணவன்கிட்ட உண்மையா இருக்க மாட்டேன்னு சொல்ல சகோதரிமார்கள் சொல்ல உங்களுக்கு சொல்றேன். அவங்க கெடுவதற்கு நீங்கள் இருக்கக்கூடாது. ஜெபம் குறைகள் குற்றங்களை ஆலோசனை உடனே விட்டுவிட வேண்டும். அப்போதான் ஒரு ஆத்மா வாழும். நீ விரும்புகிற ஆசீர்வாதம் வரும். உனக்கு வீடு வரும், கார் வரும், பிள்ளைகள் வரும், மெட்டீரியல் திங்ஸ்ல நீங்க ஆசீர்வாதமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கோசுக்காரங்க சும்மாவா? ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. சும்மா வீடு முள்ள ஒண்ணு முள்ள இப்படியே தருத்திர ஒருத்தர் சொன்னா, என்ன பாஸ்டர் வீடுலாம் காரில் வச்சிருக்கீங்க? அடப்பா, வீடு கார் வச்சிருந்தாங்க. அதனால ஒரு நாள் செருப்பு இல்லாம நடக்கும். என்ன அப்படின்னு கேட்குற, கரூரில் அது செருப்பு போட்ட தாழ்மையை செருப்பு இல்லாம மாதிரி இயேசு மாதிரி நடக்கிறார். இயேசு செருப்பு போடலையான்னு கேட்டேன். போட்டுக்காராங்க. என்ன சொன்னார் யோவா? உன் பாதரட்சைகளை அவங்க கூட தவிர ரொம்ப உச்சில நீதிமான் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆசீர்வாதமா இருங்க. எல்லாருக்கும் கொடுங்க. எனக்கெல்லாம் ஊழியர்கள் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாத மாற்றி பாருங்க. அவர் 30 லட்சம் கொடுக்குறாரு ஊழியருக்கு. நான் நினைச்சேன் நம்ம ஊழியர்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்குங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பைக்குனாச்சும் வாங்கி கொடுக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இழந்ததெல்லாம் நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமா திருப்பி விடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ராபர்ட்டையும் தேவமொழி நினைச்சாலே அவ்வளவுதாங்க. அவ்வளவு கோடி சொல்லுங்க. இன்னும் இழந்து போனதை மறுபடியும் அவருக்கு கொடுக்க போறார். கரங்களை தருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா கூடி சொல்றாங்க, சாதாரண ஆளுங்க. சும்மா அப்படி உட்காந்துருக்காரு. அடுத்த வருஷம் பார்த்து ஒயிட் போட்டு நின்றுவார். சாதாரண இல்லைங்க. நீங்க ஒருத்தர் அங்கே சொன்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பி எம்இ பிஹெச்டியா அப்படின்னா என்ன அவர் யாரு உட்காங்க சார் அப்படின்னு. இல்லை அன்னைக்கு வரும்போது வேறமா, அன்னைக்கு வரும்போது வேறமா வந்தார், இப்போ வேறமா வந்திருக்காரு. அடுத்த வருஷம் பாருங்க எப்படி வருவாங்க. ஃபாதராக வருவார், பிஷப்பாக வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர் பாருங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தேவதூர்லாம் உட்காந்துட்டாங்க. கொஞ்சமாக வந்துடுவாங்க எல்லாருமே. அந்த உடனே அதை கழுத்து இதை கழுத்து இதை மாட்டு அதை மாட்டுனா ஒருத்த கூட வர மாட்டான். பிறகு பாருங்க வந்துகிட்டே இருக்காரு. இந்த ஆத்மா சந்திக்கிறதுக்குனே அந்த ஹோட்டல் நான் போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஹோட்டல்காரன் பூரா பார்க்குறேன், இருக்கிறவங்க பூரா மாத்திடுவாங்க. உங்களுக்கு என்ன வந்து அவரால் வந்துட்டாங்களா? நாங்கள் அங்கே தான் போகிறது. என்ன ஹோட்டல் தெரியாது, பரணி பவன். பரணி பவனில் இந்த ஆத்மா பவனை சந்திக்கிறதுக்காக நான் போகிறேன். உடனே இது பண்ணக்கூடாது, வரவரத்தான் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய். அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வீக சுகம், உடல் சுகம், ஆலயத்திலே சுகம், குடும்பத்திலே சுகம். சுகம் ஒரு ஹெல்த் வெல்த் அது வேற. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 பேரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்திலே போடப்பட்டிருக்கிறது, எல்லாரும் வாசிக்கலாம். இந்த ஆத்துமா தேவனோடு, அதனாலதான் துதித்துலாம் நம்ம பாடுறோம். இப்போ எதுக்கு பாடுங்க தெரியுமா? ஏன் நல்லா பாடுங்க சகோதரிமார்கள், சவுண்டே வர மாட்டேங்குது, கையில் நல்லா தட்டுங்க அப்படின்னு சொன்னா வாசிப்பாரு. 69ஆம் சங்கீதம் 30-31 தேவனுடைய பிள்ளைகள் தேவனை துதித்து நல்லா பாட வேண்டும். இந்த ஆத்துமா அங்கே தேவன் வருகிறார், ஒரு ஆத்துமாவை அவர் பார்க்கிறார். நிறைய பேர் பாடுவதே இல்லை, கை தட்டுவதும் கிடையாது. வாசிக்கலாம் 69ஆம் அதிகாரம் 30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து. அல்லேலூயா. அருமையான சத்தங்க. வாசிங்க. அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். வாசிங்க. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காலை எதிரை பார்க்கிலும்
இட்லி இருக்கு, உங்களுக்கு இட்லி எங்க வாங்க போயிட்டா இருப்பாங்க, அந்த ஆத்மா பாவம். சகோதரி திரும்பி என்ன சொல்லிட்டு வீட்டு செஞ்சுட்டு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அந்த எருது, உழுகிற எருது இருக்கு பாருங்க, காளை மாடு, ஜல்லிக்கட்டு மாடை காட்டிலும் கூட பள்ளியிடுவதை பார்க்கலும் கூட தேவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்க சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு அடக்கினால இருக்கிறார் ஆண்டு, ஜல்லிக்கட்டுல அடக்கினால தான், நானும் ஒரு காலத்தில் அடக்கினால தான். இந்த ஜல்லிக்கட்டு அடக்கி கொண்டு வந்துட்டாரு. என்ன இந்த மாடை, வெறும் 4 மாடு தான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் பசு மாடுன்னு சொல்லிட்டு வந்துடுவார். எரும மாடை அப்படின்னா ஒருத்தர் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரி பாருங்க, நீ கோவப்பட்ட திடீர்னு எரும மாடுன்னு அன்பா இருந்தீங்கன்னா பசு மாடுன்றீங்க. ஆமென். அது என்ன போட்டிருக்குன்னா அருமையான வாசனை, சத்தமா வாசிக்க, உங்களுக்கு மைக்கே தேவையில்லை, வாசிக்க பிரதர். 30 வாசிக்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். வாசிங்க. கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிறோம் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பிரியம். அதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதை விட்டு அதெல்லாம் கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டுடைய காலத்துல இப்படித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆத்மா தேவன் இறங்கி வந்து விடுகிறார், நம் மத்தியில் வந்து உலாவிக்கிறார். 2-3 நாமத்தை தொழுதும் அங்கே நான் வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். உன்னத பாட்டு 3 நாள்ல இங்க மனவாட்டி சூழமித்தி இப்படியா சொல்கிறார். உன்னத பாட்டு 3 நாள். சகோதரிமார்கள் சும்மா எடுத்தவங்க வாசிங்க, கிஃப்ட் வாசிங்க, யாருன்னா எடுத்தவங்க யாருன்னா வாசிங்க, டைம் ஆச்சு. உன்னத பாட்டு 3 நாள் இல்லையா? நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். நான் அங்கே விட்டு அவரை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து சென்ற உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றோரின் அறையில் கொண்டு வந்து விடுவதற்கு, அவரை என் தாயின் வீட்டிலும் பெற்றோருடைய அறையிலும் கொண்டு வந்து விடுற வரைக்கும் விடாமல் பற்றிக் கொண்டேன். அல்லேலூயா. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் ஆத்தும சொல்லுங்க சகோதரி பாருங்க, எடுக்கவே இல்லையா? என்ன எடுக்கவே இல்லையா? உன்னத பாட்டு பக்கம் சொல்லுங்க. 802. ஆமென். என் ஆத்தும நேசரை நான் கண்டேன். ஆராதனைக்கு வர்றவங்க வர்ஷிப்ல இருக்கிற ஆத்தும நேசரை காணாதபடி போயிருக்கிறார். பிரசங்க வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே திருவிருந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை டச் பண்ணுவார். எங்க கண்டாரா? வீட்டிலே கண்டார். தேவ வீட்டிலே இரவெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. தாமா ராக்காலத்தெல்லாம் இருந்தாங்க. எங்கெங்கே போனாங்க காண முடியல. இரவு நல்ல தூக்கம், எதிர்க்கிறதே இல்லை. 7 மணி ஆனா நீ 7:45 7:30 வந்து என்ன பண்ணுறது? 5 மணிக்கெல்லாம் வச்சா அவ்வளோதான், உங்களுக்கு ஒருத்தர் வரவே மாட்டேங்குது. இரவு பாவத்தை குறிக்கும், தூக்கம் தூக்க ஆவியை குறிக்கும். இப்ப எல்லாம் தேட முடியாது. எங்கே தேடினாங்க ஆத்தும நேசனா? தேவனுடைய வீட்டிலே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. சகோதரிமார்கள், உங்களுடைய ஆத்தும நேசர் யாருங்க? சொல்லுங்க. வீட்டுக்காரர் கேட்பேன்னு பார்த்தா இயேசுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் சரீரத்தின் பிரகாரம் உங்க வீட்டுக்காரர், ஆனா உங்களுடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டு உங்களுடைய நேசர். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் ஹஸ்பண்டே எழுதியிருக்குங்க. ஆமென் சொல்லுங்க. கண்டே கவனம், ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபங்களிலே ஆராதனையிலே காரணம் நம்முடைய ஆத்துமா, அந்த ஆத்துமா மீட்பரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 47-47. சீக்கிரம் எடுத்து டக்குன்னு வாசிங்க. லூக்கா 1:47-47. இது கூட எடுக்க முடியா? யாரோட வாசிங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, தேவனுக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. தாழ்மையான மரியாதை தேவன் தெரிந்தெடுத்தார்.
உங்களையும் நீங்க பாருங்க வந்திருக்க சகோதரிமார்கள் நிறைய பேர் உங்களை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்காருன்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ஆமென் சொல்லுங்க. முடியாது என்று சொன்னா முடியும் என்று கர்த்தர் சொல்றார். ஏன் மரியாதையின் கற்பத்தை தேவன் தெரிந்தெடுத்தார்? அத எருசலேம்ல ஏழை மாத்திரமல்ல, தாழ்மையான குடும்பம் மாத்திரமல்ல, பாவம் செய்யாத ஆத்துமா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உபச்சார பாவம் செய்யாதபடி அரண்மனையில கூட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க பிறக்கவில்லை. ஏழ்மையான மகளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, எப்படி உருவாகும், எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. சகோதரர் ஆண்டவருக்காக துதிக்கணும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். மார்க் 1:11 இப்படியாக அழகான ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்னவென்றால், வானத்திலிருந்து திறந்த ஒரு வார்த்தையின் வசனம். பிதாவாகிய தேவன் அங்கே ஒருத்தரை சொல்லி இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்க 1:11. நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் போதும். அல்லேலூயா. எப்போ உருவாச்சு? ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின உடனே எப்போ உருவாச்சுங்க? ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறினார். ஆமென். மத்தேயு 3:அதிகாரத்தில் இருக்கு, இதுல இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாறுகிற பிரியமானவனே, beloved sons and daughters என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அல்லது கணவன் மனைவி கூட சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் எடுக்க இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க புரைவேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சத்தத்தை காணா உங்களை ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுங்க. அவர் தான் எடுக்க சொல்லுங்க. ஞானஸ்நானம் சரியில்லைன்னா மறுபடியும் வாங்க முக்கிய விடுறாங்க. இந்த சண்டை நல்லா கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொருத்தருக்கான உங்க சண்டைக்கான வந்துடுவாரா? ஆமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்து ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு மேலே தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய ஆத்துமாக்களை தேவராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏனால் ஆத்துமா கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை. இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து நம்மை மீட்கும்படியாக கடந்து வந்தார். நீங்களும் அநேக ஆத்துமாக்களை தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். பிரியமானவனே, ஒரு ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன். 3 பேரை நோட் பண்ணிக்க. அவ்வளவுதான் முடிச்சிருக்கேன். எபிரேயர் 11:15 டக்கு டக்குன்னு வாசிக்கணும். எபிரேயர் 11:5 வாசிக்க. 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சியம் பெற்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆத்துமா தேவனுக்கு பிரியமா இருக்க நல்லா கவனிச்சுங்க. ஒன்று விசுவாசம். விசுவாசத்துல பின்வாங்க கூடாது, உறுதியா இருக்கணும். இரண்டாவது அவன் சாட்சி பெற்றான். என் ஆத்துமா எல்லாவற்றும் வாழணுங்கயா, சாட்சி இல்லையே. குடும்ப வாழ்க்கை தான். குடும்பத்தோடு அவர் இருந்தார், எந்த பாவமும் செய்யல, தேவனோடு உறவாடினார், பேசினார், தேவனோடு நடந்தார். சகோதரிமார்கள் நடக்க அவன் நல்லா நடக்கிறீங்க. கடைக்கு அதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த கடை இந்த கடை மட்டன் கடைக்கு இதுதான் நடக்கும். தேவனோடு நீ நடக்க வேண்டும். மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடலாம். ஒரு கர்ப்பமான பிள்ளைகளும் உணர்வோடு நடக்க விரும்பாமல் இருக்கலாம். அருமையான தேவஜனமே, இந்த ஆத்துமா வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை செய்திருந்தார். நல்லா உங்க பிரதிஷ்டை உடைக்காதீங்க. செய்யப்பட்ட பிரதிஷ்டையில நீங்க முன்னேறி வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்றால் அவர்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள். அவர் வீட்டுல எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஹோமோசெக்ஸ் செய்தார்கள், பலவிதமான பாவம் செய்தார்கள். ஒருத்தரை கூட கர்த்தர் அங்கே சொல்லவில்லை. ஏனோக்கு மாத்திரம் என்ன சொன்னார்னா 11:5 மறுபடியும் வாசிங்க ப்ளீஸ். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
எடுத்துக்கொண்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். வாசிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடியே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க சாட்சியா, நான் இங்கே வந்துட்டு அங்கேயே போவேன், இங்கே வந்து நான் பாவமும் செய்வேன், இன்னொரு வீட்டு கூட நான் போவேன், இதோட நிப்பாட்டிங்க. இந்த ஆத்மா வாழ்ந்தது மாத்திரம் இல்லைங்க, குடும்பத்தோடு வாழ்ந்தார், சாட்சியா இருந்தார், பிரியமா இருந்தார், சாட்சியாக வாழ்ந்தார், சாட்சி சொன்னார், பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தார், எல்லா பாவம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் மாத்திரம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆத்மாவாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைய ரிவார்டு அதுக்கு? நல்லா கவனிச்சு இங்க பாருங்க, என்னைக்கு பாருங்க, இதுக்கு என்ன ரிவார்டு அவருக்கு தெரியுமா? மரணத்தை காணாதபடி மறுரூபமாக சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுதான் இந்த ஆத்மாவின் வாழ்வு. கரங்களை தட்டுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரியமானவருடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சாட்சியா இருங்க. ப்ளீஸ் தேவனோடு பேசுங்க, நடங்க, உருவாடுங்க, உங்க குடும்பத்தை முன்னேறி கொண்டு வாங்க. மற்றவங்களை பார்க்க மற்றவங்க குடும்பத்துக்கு கொடுத்து மாட்டிக்கிறாருங்க. ரொம்ப கவனமா இருங்க. இந்த குடும்பத்தை தான் ஒரு பெரிய ஆச்சரியம், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதெல்லாம் நான் வாஞ்சிக்கிறேன். அதுவே இந்த சரீரம் பாவம் செய்யாமல் இருக்காது. நான் மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறார், எடுத்துக்கொள்ள. இன்னொருத்தரை சொல்லியிருக்கேன், அதாவது 3 பேர் இதை முடிக்க போறேன். சங்கீதம் 47:4 சீக்கிரம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன். சீக்கிரம் வாசிங்க. ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுங்க கொண்டு 47:4 சங்கீதம் 47:4 47:4 தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. இங்க யாருங்க? இன்னொருத்தர் யாருங்க? இப்ப யாருங்க சொல்லுங்க? யாக்கோபு. எத்தனை நல்ல ஆக்சுவலாவே யாக்கோபு பேரு வேறங்க. யாக்கோபு என்று சொன்னா தேவனுக்கு பிரியமானவன். ஆமென் சொல்லுங்க. அவருடைய தேசத்தை தருவேன் என்று சொன்னால், நீ யாக்கோபை போல உண்மையா நீ காணப்படும் போது, யாக்கோபை போல நீ தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனை செய்யும் போது, நீ தசமபாகம் செலுத்தும் போது, ஆலயத்தை நீ கட்டும் போது, உன்னை வெறுமையாக நீ போனாய். வெறும் கோலும் தனியுமாக நான் வெறுமையாய் போன்றேன். இவர் பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்து யாக்கோபின் தேசமாக இஸ்ரவேலின் தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. உனக்கு தேசத்தை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், உனக்கு எல்லாவற்றையும் தேவனாக்கிறார். எப்போ தெரியுமா? யாக்கோபை போல. இது தெரிந்து கொள்ளுதலை குறிக்கும். ஏசாவை வெறுத்து யாரை தெரிந்து கொள்ளலாம்? நம்மளை தெரிந்து கொண்டால் பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. மாமா ஏமாத்த பார்த்தார், அவர் ஏமாத்தினால இங்க இவர் ஏமாத்தினார். நீங்க யாரை ஏமாத்தினா இன்னொருத்தர் இருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டுக் கொண்டார். அருமையான வசனம் இருப்பாருங்க. நாகும் 2:2 சீக்கிரம் எடுத்தவங்க டக்குன்னு பாருங்க. 2 வசனத்தை பாருங்க. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கிறோம். பக்கத்தை சொல்லுங்க. சீக்கிரம் எடுங்க. நாகும் 2:2 பாருங்க. இழந்து போனதை, பிடிங்கு கொண்டப்பட்டதை அத்தனையும் மறுபடியுமாக இந்த தேசத்தையும் தருகிறார், ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நாகும் 2:2 எத்தனை பக்கம்? 1082 எடுத்துட்டீங்களா? வெறுமையாக்கிறவர்கள் பாருங்க, அவர்களை வெறுமையாக்கி திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வருவதை போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். கர்த்தரை கரங்களை தட்டுவோம். இல்லையா சொல்லுங்க. தேவனுக்கு மாத்திரம் ஒரு ஆத்மா பிரியமா இருந்துச்சுன்னா, சாத்தான் கொண்டு போனது, இழந்தது, உன்
வாழ்க்கையிலே சரீரத்திலே போராட்டம் வந்தது, ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் கூட மறுபடியும் திரும்பி வர பண்ணுவான். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஊழியக்காரர் சாட்சி சொன்னார், 10 கோடி ரூபாய் எழுதினார். ஆண்டவர் பிள்ளையாக மாறும்போது நல்லா கவனிச்சுங்க, அவருடைய சித்தத்தை குடும்பமா செய்யும் போது ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்க. என்னென்றால் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, இங்கேயும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 10 கோடி அந்த பணம் 3 மாதத்திலே இரவு 12 மணிக்கு அவருடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்திருக்கு. நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க, நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஆண்டவருக்கு பிரியமானதை, ஆண்டவருடைய சித்தத்தை அவர் செய்வார். இழந்து போனதை கூட கொடுத்துருவார். உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணிட்டு போனாங்க உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீ அவனுக்கு ஒப்பு கொடுக்காம சும்மா போய் போராடிட்டு இருந்தேன்னா வராது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தோடு போய் கேட்டால் இழந்து போன எல்லாத்தையுமே கொடுத்துருவார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உடனே அவர் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் புரிந்து போனவன் அந்த லேண்டை வித்து கோடீஸ்வரன் ஆகிட்டான். அவன் 100 கோடிக்கு வித்துட்டான். இவன் கேஸை போட்டு அதை போட்டு பேசுறாங்க. பயந்து வந்துருச்சு. ஜெபம் பண்ண 10 கோடி தான் போடுறான்னு போட்டுவிட்டான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இழந்து போனதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாரு. யாக்கோபுடைய மகிமை, ஒருவேளை பாவத்தினால நீங்க மகிமை இழந்துருக்கலாங்க, அதையும் கூட கொடுக்குறார். ஆமென், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு வந்தா, பொருத்தனை பண்ணினா, தசமமா செலுத்தினான். அந்த இடத்துல கலாணி கூட இல்லைங்க, வெறும் கல்லை வச்சு தூங்குனாங்க. அல்லேலூயா. திரும்பி பாருங்க, பின்னாடி வாழ்க்கையை மறக்கக்கூடாதுங்க, உண்மையா இருக்கணும். ஆமென். பெருங்கையா நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஆமென். பெருங்கையா 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தே. இடம் கொடுப்பார், வீடு கொடுப்பார், எல்லாரும் கொடுப்பார். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா யாக்கோபு சொல்லுங்க அதுசாம பேசி விட்டாரு. ஆனா நம்ம உண்மையா இருக்கும், யாரையும் வஞ்சிக்க கூடாது, ஏமாற்ற கூடாது, பரிசுத்தமா இருக்கிறது. இந்த ஆத்துமா பாருங்க, ஒருத்தர் யாரை பார்த்தோம், ஏனோக்கை பார்த்தோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆத்துமா அவர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆத்துமாவின் வாழ்வு, அதுதான் நான் சொல்றேன். The soul's living life. ஆத்துமாவின் வாழ்வு. இந்த ஆத்துமா போச்சுன்னு அவ்வளவுதான். அதனாலதான் அடுத்தபடி நான் யாரை சொன்னேன், அடுத்தபடி யாரை பார்த்தா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை போல ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? அல்லேலூயா. இருபாரம் பரிவாரம்னா நீங்க வச்சா வேற எதுவுமே நினைச்சுக்கிறாதீங்க. ஒருத்தர் கேட்டார், 2 பரிவாரம் வந்தாரு அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்ல 2 பரிவாரம்னா 100 பொண்டாட்டி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2 பரிவாரங்கிறது அரசு, அதாவது கிங்டம், அதாவது அந்த அரண்மனையில் உள்ள அரசாங்கத்திற்கு 2 பரிவாரங்கள் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வந்தார். அதுதான் அர்த்தம். எதே உடனே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணித்தார் யாக்கோ. நான் லவ் பண்ணலாம், லவ் பண்ண உனக்கு நல்லா அடி இருக்கு, அதெல்லாம் சும்மா கூட இருந்தார், நேசிச்சார், அவ்வளோதான். அடுத்த அவர் அந்த காலத்தில் எத்தனை மணி, இந்த காலத்தில் வச்சேன்னா அவ்வளோதான். இச்சையோடு பார்த்தாவே எங்கே போயிருந்தோம், நரகம் தான்.
ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமா ஜீவிங்க. யாக்கோபின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இரு பரிமாணங்களை சத்தியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். கடைசியா வாசம் முடிக்கலாம். உபாகம் 33:12. எடுத்தவங்க எல்லாரும் எடுங்க. கடைசியாக ஒரு ஆத்மா எப்படி வாழ்ந்தது? ஆமென். சீக்கிரம் வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். பாருங்க, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி பாருங்க, எந்நாளும் அவரை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். அவர் எல்லைக்குள்ளே வாசமா இருப்பார் என்று சொன்னார். கரைகளை தட்டுகளை அருமையான அவசரம் சத்தமா அல்லேலூயா. ஒரு ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்திருக்கிறது. அவன் ஆத்துமா அது வேணும் இது வேணும் அது இல்லைங்க. இந்த ஆத்துமா தேவனோடு எப்படி இருக்கிறது? சாட்சியா இருந்தா, பிரியமா இருந்தா, ஆசிரியர் இந்த ஆத்துமா தேவ சித்தத்தை செய்ததா, சொன்னதை அப்படியே வந்து நிறைவேற்றினார். பொருத்தனை பண்றது நிறைய பேர் மறந்துடுவோம். ஆலயத்தில் கொடுக்கறத மறந்துடுவோம். தசமபாகத்தை மறந்துடுவோம். நல்ல கவனமாக யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது யாரை பார்த்தோம்? சொல்லுங்க, என்ன? பென்யமீன் கோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பென்யமீன் பாருங்க, இந்த பென்யமீனுக்கு கர்த்தர் பிரியமாக ஆத்துமாவை இருந்தபடினால் பாதுகாப்பு கொடுப்பாராம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகலத்துல போற, அங்க போற, இங்க போற, டபார்னு கீழே போற, ஒருத்தர் பாத்ரூம்ல இருந்து செத்து போயிட்டாங்க. இன்னொன்று என்னவென்றால் அவன் எல்லைக்குள்ளே வாசம் பண்ணுவார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம் மத்தியிலே, உங்க வீட்டிலே, குடும்பத்திலே தேவன் வாசம் செய்து உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பென்யமீன் தேசம் மோரியா மலை தேசம். யோசுவா பிரிச்சு கொடுத்தாருங்க. பென்யமீனுக்கு எந்த தேசம் கொடுத்தா தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற எருசலேமில் உள்ள ஆலயம் பெரும் செவ்வறு மட்டும்தான் இருக்குது. அதில் போய் முட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆலயம் கட்டப்படலை. மோரியா மலை தேசத்தை அவருக்கு பிரித்து கொடுத்ததன்படினால் தாவீதும் சாலமோனும் இவர்களெல்லாம் சேர்ந்து ஆலயம் அங்கே கட்டினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு பிரியமானவன் என்று சொன்னபடினால் வாசம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். தேவனாய் கர்த்தர் அருமையான தேவ ஜனமே அவரை உயர்த்தி உயர்ந்த இடத்தை கொடுத்தார். காரணம் தேவனுக்கு பிரியமாக சுத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிபர்களா சொல்லுங்க அல்லேலூயா. பென்யமீனின் ஆசீர்வாதம் உன் ஆத்துமா வாழ்வது போல. யாரை பார்த்தோம்? முதல்ல யாருங்க? மனப்பாடம் அடுத்த வாரம் கேட்பேன் எல்லாத்தையும். முதல்ல யாருங்க? அல்லேலூயா. ப்ளீஸ் தேவனோடு பேசுங்க. நல்ல வேத வசனம் வாசிங்க. சாட்சியா இங்கே இருந்தால், வேலை சிரமமாக இருந்தால், ஸ்கூல்ல இருந்தாலும், கல்லூரியில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி. இன்னொரு யாரு பார்த்தோம்? யாக்கோபு. அல்லேலூயா. தேசத்தையும் கொடுக்கிறார் உனக்கு. இழந்து போனதெல்லாம் உனக்கு கொடுக்கிறார். யாக்கோபை போல 2 ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். மூன்றாவது யாரை பார்த்தோம்? ஆமென். அல்லேலூயா. உயர்ந்த சலத்தை கொடுத்தது மாத்திரம் பென்யமீன் கோத்திரம் தேவனுக்கு பிரியமா உருவான ஆலயம். நீங்க இருக்கிற இடம் உங்க வீட்டில் ஜெபம் எழுப்பணும். உங்க வீட்டில் இடத்த வாங்கணும். வீடு கட்டுறது, வீடு கட்டிங்க. ஒரு வீடு மேலே கட்டி இல்லை கீழே கட்டுங்க. ஏதோ ஒருத்தர் கேட்டா, ஐயா மேலே போடலாமா கீழே? எங்கே வேணாலும் போடியா. அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை மேலே கட்டினா நம்ம மேலே வல்லமை இறங்காது அப்படிங்கிறாங்க. யார் வல்லமை இறங்காது ஒன்றும் இல்லை. நீ பரிசுத்தமா ஜீவி, உண்மையாது, அப்பதான் வல்லமை. இதுக்கு வேற குழப்பம். மேலே கட்டலாமா இல்லை? அதெல்லாம் அந்த காலத்தில் மேலே கட்டல. எங்கே வேணாலும் கட்டு ஆலயத்தை உருவாக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லா இடத்துலையும் வீட்டிலையும் ஜெபம் உருவாக்கணும். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரம் நாகப்பட்டினத்தில் ஜெபத்தை உருவாக்கிறார் சாலமோன். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமென். திடீர்னு வந்தது தெரியாது. ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு வந்துருங்க. அடுத்த பிரசங்கம் கொடுத்துருவோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் திவாகர் வாலிபர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமென். 2 வாலிபர்கள். சரிங்களா? நீ மிகவும் பிரியமானவன் யாரு சொன்னார்? இதெல்லாம் பிரியமானவங்க. நீ மிகவும் பிரியமானவன் யாரு சொன்னார்? உங்களை தான் கேட்கிறேன். பைலட் லேதா யாருன்னு சொன்னா? யாரை சொன்னார் ஆண்டவர்? நீ மிகவும் பிரியமானவன் யாரை சொன்னார்?
ஆளுகளை ஒரு அப்பா கொண்டு விட்டார். நீங்க 2 பேரும் யாருக்கு பிரியமானவங்க எங்க வருங்க? நாங்களாம் இந்த வாலிபரை விட்டுட்டோமே. யாரா? பேட்ரு. அவர் ஐயா மேரேஜ் லிஸ்ட்ல சேர்ந்தார், இவரை வேற எதுக்கு அப்படி? அவரை நான் காய்கூர் கொண்டு வந்தேன். யாருங்க? பேட்ரு போல ஒரு 4 ஆத்துமார் தான் போதுங்க, 10 பேர் கூட்டிட்டு வந்துடலாம். ஆமென் சொல்லுங்க. நம்ம அன்புள்ளவர். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர். ரொம்ப ஓவரா புகழ்ந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா அது எப்படி புகழ்ந்தாலும் உண்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நாங்களாம் வெறும் பிரியமானவர் தான். நீங்க யாருங்க? மிகவும் பிரியமானவர். ஆமென். தீட்டுப்படுத்துவார், பரிசுத்தமா ஜீவித்தார், தேவனோடு உறவாடினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மிகவும் மிகவும் பிரியமானவர் யார் தெரியுமா? நம்ம. ஏன்னா யார சார் எடுக்க போறார்? ஆமென். ஒப்பு கொடுத்துட்டீங்க சொல்லிட்டு 3 லட்சம் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடுறேன். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுத்தமாய். எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ப்ளீஸ். அடுத்த வாரம் இங்கே இருக்காது, இங்கே வந்துடாதீங்க. எல்லாம் அங்கே தான். ஆத்மாவுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, பூரா பிரியாணி தான் வந்து பாருங்க. அதே நேரத்தில் வேதவசனமாகிய ஆமென் சொல்லுங்க. எல்லாம் லீவ் போட்டுறோம், லீவ் போட்டுறோம். நம்ம எல்லாருமே லீவ் சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஒரு 10 ஆத்மா கூட்டி வந்துருக்கேன். சாலமோன் கூட்டி வந்துடுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டி வந்துருந்தேன், விடக்கூடாது. யாராக இருந்தாலும் நாங்கள் அந்த காலத்தில் 500 பேர் 600 பேர் சாப்பாடு எப்படியாவது சாப்பிட்டு நாங்கள் மறந்து போட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க. விடக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய ஆத்மா செழிக்கும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும். உங்களுடைய ஆத்மா வாழ வைக்கும். உங்களுடைய ஆத்மா செத்துச்சுன்னா நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமாய் வாழும். தேவன் உங்களை செழிக்க செய்து 3-4 பேரை பார்த்தா உயர் பதவி கொடுத்துட்டார். வேலைக்கெல்லாம் நீங்க அவங்கள பிஎம் ஆயிட்டார், பிரைம் மினிஸ்டர். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமில்லாத அது சிஎம் ஆயிட்டாரு. ஒண்ணுமில்லாதால சிஎம் ஆயிட்டார். நம்மளாம் வாழ முடியாதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் வாசிங்க, சும்மா வாசிங்க. 1:2 பிரியமானவனே, இல்ல 10 வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். கரைகளை தட்டுவோம். சபையின் மூப்பனாகிய அப்போஸ்தலனாகிய நான் நீங்க நல்லா இருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். நான் நல்லா இருக்கும்படியா நீங்களும் வேண்டும். விசேஷமா இந்த வாலிப பையனை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்காக பிரியமாய் வாழுங்கள், தேவ சித்தத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம்